உபதேசம் அருட்பெருஞ்சோதி. தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பான மக்களே, நாம இதுவரைக்கும் எப்படி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி இனிமேலும் காலத்தை வீணா கழிக்க கூடாது. இந்த மனித பிறவி சாதாரண விஷயம் இல்ல. சாப்பிடுறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் மட்டும் இந்த உயிர் கிடைக்கல. நான் யார்? என்னை நடத்துற அந்த உயர்ந்த சக்தி என்ன? இந்த வாழ்க்கையின் உண்மை என்ன? இதை யோசிக்க ஆரம்பிக்கணும். மக்களே, ஒரு மொபைல் லாக் ஆகிட்டா அதை திறக்க பாஸ்வேர்ட் தேவைப்படும்ல? அதே மாதிரி நம்ம ஆன்மாவும் பல திரைகளால் மூடப்பட்டு இருக்கு. அந்த முதல் திரைதான் ஆசை, அகம்பாவம், பொறாமை, கோபம், பேராசை. இது எல்லாம் மனசுல படிந்திருக்கும் பச்சை திரை மாதிரி. அதை எப்படி திறக்கலாம் தெரியுமா? அதிக புத்தக அறிவால மட்டும் முடியாது, அதிக வாதத்தாலும் முடியாது. ஆனா உண்மையான கருணை, இறைவன் நினைவு, உள்ளம் உருகுற பிரார்த்தனை இதால முடியும். ஒரு நிமிஷம் மனசு உருகி அண்டவா உண்மையை காட்டணும் அழுதா அது 1000 வருட தவத்துக்கும் சமம். இப்ப உலகத்துல நிறைய பேர் விசாரம் கவலைப்படுறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான விசாரம் என்னன்னா, துக்கத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்வது, உண்மையை தேடுவது, உயிரின் அர்த்தத்தை அறிய முயற்சி செய்வது. மக்களே, நாம் எவ்வளவு நேரம் வெளியுலக விஷயத்திலேயே மூழ்கிக்கிட்டு இருக்க போறோம்? யாரு என்ன சொன்னாங்க, யாரு என்ன வாங்கினாங்க, யாரு எவ்வளவு பெரியவர், இதெல்லாம் நாளைக்கு இல்லாம போயிடும். ஆனா கருணையால கிடைக்கிற ஆன்ம அனுபவம் அது அழியாத செல்வம். அதனால்தான் வள்ளலார் சொல்றார், தயவுதான் என்னை உயர்த்திச்சு. அது ரொம்ப பெரிய வார்த்தை மக்களே. படிச்சதால மட்டும் உயர்வு வராது, பணம் இருந்ததால மட்டும் அமைதி வராது, மதம் பிடிச்சதால மட்டும் ஞானம் வராது. ஒரு உயிரை பார்த்து மனசு உருகணும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். யாராவது தவறா நடந்தா அவரை வெறுக்காதீங்க. நல்ல வார்த்தையால மாற்ற முயற்சி பண்ணுங்க. அன்பால மாற்றுங்க. தேவைப்பட்டா உதவி பண்ணுங்க. அதுவும் முடியலன்னா அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்க. இதுதான் பெரிய தர்மம். மக்களே, இறைவன் எங்கேயோ வானத்துல மட்டுமில்ல, உயிர் உயிராக வாழ ஒவ்வொரு இதயத்துலையும் இருக்கிறார். அதனால ஒருத்தரை இழிவாக பார்க்காதீங்க, யாரையும் வெறுக்காதீங்க. எல்லாரையும் சகோதரன் மாதிரி பாருங்க. இந்த உலகத்துல பெரிய சாதனை என்னன்னா, மற்றவரை அழவைக்காம வாழ்றது. இப்போ நிறைய பேர் சமயம், மதம், ஜாதி, சடங்கு, வெளிப்புற வழிபாடு இதுலயே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வள்ளலார் சொல்ற உண்மை என்னன்னா, இறைவனை உணரணும், அனுபவிக்கணும். சர்ச்சை வேண்டாம், சண்டை வேண்டாம், உள்ளம் சுத்தமா இருந்தா போதும். மக்களே, நமக்கு நேரம் ரொம்ப குறைவு. வாழ்க்கை எப்ப முடியும் தெரியாது. அதனால இப்பவே ஆரம்பிங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உங்க மனசை கேளுங்க. இறைவனை நினைச்சு அழுங்க. பிற உயிர்களுக்கு உதவுங்க. யாரையும் காயப்படுத்தாதீங்க. உண்மையா வாழ முயற்சி செய்யுங்க. அப்போதான் உள்ளே இருக்கும் இருள் விலகும். ஒரு நாள் உங்களுக்குள்ளேயே ஒளி பிறக்கும். அந்த ஒளிதான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி. தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.